மறுபடியும் நீங்க வந்து தப்பு பண்றவங்கள தான் நாங்க, அதான் நீங்க தான் சொன்னீங்க அவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, எங்க கேம்பெயினுக்கே தடையா இருக்காங்க, எங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை நாங்க வந்து கண்டிப்போம் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கே திருப்பி வேலையை கொடுத்துட்டு இருக்கீங்க. ரீஷஃபில் பண்ணிட்டா மட்டும் சரியாயிடுமா? கரூர் இன்சிடென்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பிரஸ் மீட் அப்படிங்கறது வைக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம்னு எனக்கு நிஜமா தெரியல. நான் இதை குற்றச்சாட்டா வைக்கல, நான் ஒரு ஆதங்கமா ஒரு பிரஜையா கேட்கிறேன். ஐ வாண்ட் டு ஹியர் மற்றும் பலர்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மற்றும் பலர் வந்து ஒரு 22 பேர் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன போது அந்த மற்றும் பலர் வீட்டுக்கு தான் அவர் போனாரு. அப்ப மட்டும் அது தேவைப்பட்டுச்சா? அப்ப மற்றும் பலரா தோணலையா? கஜானா காலின்னு சொல்றீங்க, எப்படி அதை நான் திருப்பி சரி பண்ண போறேன்? இதை பத்தி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதை விட்டுட்டு நான் என் கோட் சூட் போடக்கூடாது, ஆனா எதுக்கு வேண்டாமே அந்த ரெட்டோரிக்? எதுக்கு அந்த ரெட்டோரிக் எல்லாம் வேண்டாம்? ஒரு மாற்றம் வேணும் தானே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு. நீங்க திருப்பி அதே ரெட்டோரிக் பேச போறீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அந்த 2 கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்? நான் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜக எந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டுலங்கிறது ஃபெனாமினல். ஒரு 3 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஃபெனாமினல் ஒருத்தர் கிரியேட் பண்ணாருன்னா யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தட் கிரெடிட். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. யூபியில பண்ணதை, பீகார்ல பண்ணதை, வெஸ்ட் பெங்கால்ல பண்ணதை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணணுங்கிற கோர்ஸ் கரெக்ஷன் கண்டிப்பாக மத்திய தலைமை யோசிப்பாங்க. எங்களெல்லாம் விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எங்கேயோ ஒரு கோர்ஸ் தவறா போயிருக்கு, அந்த கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கும். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக விரோத மதுவந்தி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 20 நாள் ஆச்சு. திருச்சியில் நன்றி சொல்றதுக்கு ஸ்பீச் கொடுக்க போயிருக்காங்க. அந்த ஸ்பீச் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் ஆட்சியும் எப்படி இருக்கு? 20 நாட்கள் 20 நாட்கள்ல என்ன நடந்திருக்குன்னு இன்னும் தெரியல. பல கேள்விகள் கேட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் எந்த பதிலும் வரப்போறது இல்லை, அது வேற விஷயம். என்னென்ன கேள்விகள் மேம்? சிங்கப்பெண் அதிரடிப்படை தள்ளுபடி ஆயிடுச்சு, அது இன்னும் நடக்கவே இல்லை. அடுத்த வாரம் ஓப்பனிங் வருது. அதுதான், அது ஏன் தள்ளுபடி ஆகணும்? ஒரு பிரைவேட் இவெண்ட்டுக்காக ஒரு பப்ளிக் இவெண்ட் தள்ளுபடி ஆகணுங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற முதல் கேள்வி. 2வது, லா அண்ட் ஆர்டர் விஷயங்கள் இன்னும் மும்மரமாக நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இவங்களே தாவேக்காவினர், நான் வைக்கல, தாவேக்காவினர் வச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பியும் ஷஃபில் பண்ணி வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரியலான தாவேக்காவினர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அண்ணனோட ஆட்சியில் இப்போ அந்த போக்கரி படத்தில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, லஞ்சம் ஊழல் செய்கிறவங்களா இருந்தாலும் எங்கள் அண்ணன் பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுடைய வேலையை செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. செஞ்சா சந்தோஷம், செய்யற வரைக்கும் இப்போ ஒரு 6 மாசம் விமர்சனம் பண்ணாம இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இப்ப நான் சொல்லவே இல்லையே. இப்ப நிறைய எதிர்கட்சி 6 மாசம் அது எதிர்கட்சிகள்ல மத்தவங்க சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் என்னைக்குமே ஒரு பிரஜையா சில கேள்விகள் கேட்பேன். கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்னு இஷ்டப்பட்டா சொல்லலாம், சொல்ல இஷ்டப்படலையா சொல்லாம போகலாம். அதை பத்தி ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும் கேள்வி கேட்காம. நான் வந்து இப்போ டோட்டலா நீங்க பண்றது எல்லாமே தப்பு, நீங்க வந்திருக்கவே கூடாது ஆட்சிக்குன்னு யாரும் இங்க சொல்லலை. ஆனா பிளேட்டண்டா சில விஷயங்கள் தெரியும் பொழுது நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அண்ட் என்னென்ன விஷயங்கள் கேள்வி கேட்டு திருப்பி சனாதனத்தை பத்தி ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசும் பொழுது ஒண்ணுமே சொல்லாம, அதுக்கு எந்த பதிலும் கொடுக்காம, ஒரு அரசாங்கம் ஒரு தரப்புல இருக்கிற ஒரு ஃபெய்த்தை பத்தி மட்டுமே குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கும்பல், அது அவங்க அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? மாற்றம் கொண்டு வருவோம், பெரியாரோடைய கடவுள் எதிர்ப்பு கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம், ஆனா பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி. அங்கேயே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் தெரியுது. என்ன மாதிரியான பதில் எதிர்பார்த்தீங்க? யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்க? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் should be expunged from the assembly records ன்னு யாராவது ஒருத்தர் தாவேகா சார்பில் ஆளுங்கட்சியில சொல்லியிருக்கணும். சொல்லவில்லை. கூடுதலாக அந்த எம்எல்ஏ திரு முஸ்தபா அவர்கள் ஆமா நாங்களும் அதை தான் வழிமுறைகிறோங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. ஏன் சொல்லணும்? 2வது பாயிண்ட், வந்தே மாதரத்தை ஃபர்ஸ்ட் போட்டுட்டாங்க பதவி பிரமாண ஃபங்க்ஷன்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த அடுத்த செகண்ட் அதுக்கு விளக்க கடிதம் திரு ஆதவ் அர்ஜுனா மந்திரி அவர்களால் கொடுக்க முடிஞ்சுது. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் ஒரு பர்டிகுலர் ஃபெய்த்,
ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோடைய பிலீஃப், மில்லியன்ஸ் ஆஃப் ஹிந்துஸோடைய பிலீஃபை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேச்சுகள் வரும் பொழுது ஏன் யாருமே இல்லை இது நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அசெம்பிளிலன்னு சொல்லலை. அறநிலைத்துறை அமைச்சராக ஒருத்தர் வராரு, அவருமே அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதை பத்தி பேசல. ஆனா நிறைய அதிரடியா திருச்செந்தூர் போயிட்டு ஆய்வு செஞ்சாங்க. 4 அதிகாரிகளை வந்து இது அதிரடியா காமெடியான்னு எனக்கே தெரியல. எங்கேயுமே சொல்லாம மாஸ்க் போட்டுட்டு போனாங்கல்ல, பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது வேற. முன்னாடியே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறவங்கள தான் அதான் நீங்கள் தான் சொன்னீங்க அவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, எங்கள் கேம்பெயினுக்கே தடையாக இருக்காங்க, எங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை நாங்கள் வந்து கண்டிப்போம் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கே திருப்பி வேலையை கொடுத்துட்ருக்கீங்க. ரீஷஃபில் பண்ணிட்டா மட்டும் சரியாயிடுமா தெரியல எனக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன். நான் சொல்லலை, இது நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, நிறைய பிஜிஎம் மியூசிக் கிரியேட் பண்றாங்க. ரீல்ஸ்ன்றது நரேந்திர மோடி அவங்க கூட தான் போடுறாங்க. இல்ல, நரேந்திர மோடி போடுறதுக்கு பேரு இல்ல நரேந்திர மோடி போடுறதுக்கு பேரு ரீல்ஸ் கிடையாது. நரேந்திர மோடி பண்ற விஷயங்களை அவர் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு சோசியல் மீடியாவை ஒரு மிகப்பெரிய ஆயுதமா அவர் பயன்படுத்துறாரு. அது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். இப்போ இன்னைக்கு நான் இத்தனை பேருக்கு தெரிய வரேன், நான் என்னால பேச முடியுது, இப்போ உங்க கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அதுக்கு சோசியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய காரணம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. சினிமேட்டிக்கா இருக்கு எல்லாமே. ஒரு நிதர்சனம், ஒரு நிஜம், ஒரு உண்மை எனக்கு அங்கே தெரியலை. அது என்னைக்கு தெரிய வருதோ நான் கண்டிப்பாக இப்போ நான் தான் முதல்ல பாராட்டினேன். 40 வருஷம் செய்யாத, எந்த கட்சியுமே செய்யாத ஒரு விஷயத்த தாவேகா செஞ்சிச்சு. பிராமண சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து 2 பிராமணர்களை மந்திரிகளாக்கியிருக்காங்க. எம்எல்ஏ ப்ளஸ் மந்திரி, பெரிய விஷயம். நான் உடனே அதனால பிராமணர்களுக்கு பண்ணது தான் நல்லதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அவங்களுக்கும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு நான் முதல்ல தெரிவித்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் என் முதல் வீடியோவில் நான் தெரிவித்த நன்றியும் அதுதான். அந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இருக்கிற செயல்பாடுகளை நான் கேள்வி கேட்குறேன். வேற எதுவும் இல்லை. நீ பிராமணர்களை வந்து மந்திரியா ஆக்குறீங்க, வெரி குட். ஆனால் அதே சமயத்தில் சனாதனத்தை பற்றி ஒருத்தங்க எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அடுத்த செகண்ட் ஐ வாண்ட் இட் எக்ஸ்பஞ்ச்ட் ஃப்ரம் தி அசம்பிளி ரெக்கார்ட்ஸ்னு ஏன் சொல்லலை? இதுவே ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் தி அசம்பிளி வந்து பைபிள்லேருந்து 4 வாசகம் படிச்சாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில். வெரி குட். அதுக்கு என்ன சொல்றாங்க? அதை நான் வரவேற்கிறேன். இருங்க, நான் முடிக்கிறேன். வெரி குட், அதை நான் வரவேற்கிறேன். அப்போ எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல. அதே மாதிரி ஒரு மதத்தை பற்றி தப்பாக பேசும்போது ஏற்றுக்க கூடாதுங்கிறதையும் ஒரு கோட்பாடாக வைக்கணும் தான் நான் சொல்கிறேன். வேற எதுவும் நான் சொல்லலை. அது பைபிள்ல இருந்து நான் வாசிக்கிறேன்னு அவர் சொல்லலைங்களே. இப்போ 16:1 அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து நான் வாசிச்சேன். அது பைபிள்லேருந்து தாங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சான்ஸ்கிரிட்ல 4 வார்த்தை ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னா அது வந்து ஹிந்து தர்மத்திலேருந்து தான் நான் பேசுகிறேங்கிறது தெரியும். நான் இந்த பர்டிகுலர் புஸ்தகத்துலேருந்து இந்த ஸ்லோகத்தை நான் இப்படி வாசிக்கிறேன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியத்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட முதல் ஸ்லோகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் விஷ்ணு சஹஸ்ரநாமலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும் தப்பில்லை, அதை நான் வரவேற்கிறேன். இன்ஃபேக்ட் அதுக்கு பேரு செக்யூலரிசம்ங்க. ஒரு பர்டிகுலர் குரூப்பை பார்த்து மட்டுமே நீ நீடில்ஸை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப, மற்றவங்களை பற்றி நான் எதுவுமே பேச எனக்கு தைரியம் இல்லைன்னா அதுக்கு பேர் செக்யூலரிசம் கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சரி, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஒரு ப்ரெஸ் அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதனாலன்னு சொல்லி நீங்கள் தெரியலீங்களே. நானுமே அந்த கேள்வியை தான் அவர் எல்லா வீடியோலையும் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஸ்ஸை கூட்டி நன்றி சொல்லலாம். நீங்கள் சீஃப் மினிஸ்டர், யூ கேன் டிசைட் எந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் சொல்ல தேவையில்லைங்கிறது ஆஸ் பர் ப்ரோட்டோகால் கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த உரிமை இருக்குது இல்லைங்களா? அதை கூட ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் ப்ரெஸ் டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பவன்லேருந்து வெளியே வராரு, அது ஒரு மரபு. சிஎம் ஆகிட்டு தமிழ்நாடு பவன் போயிட்டு வெளியே வந்தால் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஹலோ சொல்லி 4 வார்த்தை பேசுறதுங்கிறது இத்தனை நாளாக. ஏன்னா நீங்கள் தான் மரபு வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல தமிழ்நாட்டு ஃபங்க்ஷன்ஸில், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஃபங்க்ஷனில் தமிழ்தாய் வாழ்த்து தான் இத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறது தான் மரபு. அதை நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்னதும் நீங்கள் தான் இந்த வந்தே மாத்திரம் சர்ச்சை வந்தபோது. அப்போ இதுவும் மரபு தானே. ஒரு சிஎம் வெளியே வந்து பேசணுங்கிறது மரபு. ஒரு 4 வார்த்தை மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாமே, தப்பு இல்லைங்களே. அப்படியே ப்ரெஸ் ஒரு 2-3 கேள்வி கேட்டால் கூட இல்லைங்க இதுக்கு எனக்கு பதில் சொல்ல இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லலாமே, அதுவும் ஜனநாயகம் தானே. ஏன் ப்ரெஸ்ஸை பார்த்து அப்படி
தயங்குறாருன்னு எனக்கு தெரியல, நிஜமாவே தெரியல. இப்போ இந்த கேள்விகள் முன்வைக்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவங்க பிரஸ்ஸை சந்திச்சாங்களா, ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாங்களா, மோடி அவங்க சந்திச்சாங்களா, நாங்க மட்டும் ஏன் சந்திக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி கேட்கறாங்க. எல்லாருமே நேரடியாக மக்களை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் மோடி அவர்கள் அண்ட் விஜய் அவர்கள். மோடி அவர்கள் நாட்டுடைய பிரதமர். ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு மாநிலத்துல போய் அவர் மக்கள் கிட்ட பேசித்தான் ஆகணும். இந்த வருஷம் இந்த மாநிலத்தில் எலெக்ஷனா, அடுத்த வருஷம் அடுத்த மாநிலத்தில் எலெக்ஷன். அப்படி பேசும்போது அவர் வைக்க வேண்டிய கருத்தை பூரா அவர் மக்கள் கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. டைரக்டாவும் பேசுறாரு, மன் கி பாத்னு ஒரு ப்ரோக்ராமே பண்றாரு. பிளஸ் எத்தனையோ பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ்க்கு சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hour இன்டர்வியூஸ் மோடிஜி கொடுத்துருக்காரு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொடுக்காமலாம் ஒன்றும் இல்லை, ப்ரெஸ்ஸை சந்திக்காமலாம் ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ வேற பிரஸ் மீட் வேற இல்லமா, பிரஸ் மீட்டும் பண்ணியிருக்காரு, பண்ணாமலாம் இல்லைங்க. இங்க நான் என்ன சொல்றேன்னா, பதவிக்கு வந்த 20 நாள்ல ஏதாவது கரூர் இன்சிடென்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பிரஸ் மீட் அப்படிங்கறத வைக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம்னு எனக்கு நிஜமா தெரியல. நான் இதை குற்றச்சாட்டா வைக்கல, நான் ஒரு ஆதங்கமா ஒரு பிரஜையா கேட்கிறேன். ஐ வாண்ட் டு ஹியர் மை சீஃப் மினிஸ்டர் சே வாட் ஹி வாண்ட்ஸ் டு சே டு த பிரஸ் அண்ட் மீடியா. தப்பு இல்லைங்களே, as a citizen நான் இதை எதிர்பார்க்கறது தப்பு இல்லைங்களே. அது ஏன் அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாருன்னு தான் நான் கேட்குறேன். அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கரூர் சம்பவம் நடந்தப்ப விஜய் அவர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அந்த ஆதரவு ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதிமுக மற்றும் பலர் அப்படின்னு தான் சொல்லிட்டு அதிமுக குறிப்பிட்டு இருக்காங்க, பாஜக எல்லாத்தையும் குறிப்பிட்டு இருக்காங்க. அது ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்க? அவர் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் சொல்றதை நிறுத்திட்டாரு. சொல்றது நிப்பாட்டிட்டு மற்றும் பலர்னு சொல்லாரு. மற்றும் பலர்னு அவர் தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறாரு பாதி நேரம். டெல்லி பத்தி பேசுறத நிறுத்தி பாருங்க. டெல்லி அவரு வந்து பாசிச பாஜக டெல்லி அப்படின்னு தான் பேசுவாரு. இப்ப அதை பேசுறதுன்னு நிறுத்திட்டாரு. ஏன் நிறுத்தினார்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா மற்றும் பலர்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மற்றும் பலர் வந்து ஒரு 22 பேர் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன போது அந்த மற்றும் பலர் வீட்டுக்கு தான் அவர் போனாரு. அப்போ மட்டும் அது தேவைப்பட்டுச்சா? அப்போ மற்றும் பலரா தோணலையா? ஸோ இதெல்லாம் வந்து அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். there are no permanent friends, there are no permanent enemies. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு ஏன் மாறிச்சு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அது அவங்கவுங்க விருப்பு வெறுப்பு அண்ட் அந்தந்த சூழலுக்கு ஏற்றாற் போல் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ தமிழக பாஜகன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முகமா வளர்ந்துட்டு வந்திருந்தவர் இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வளர்ந்துட்டு வந்தாங்க. 3% இருந்த வாக்கு 11% எடுத்துகிட்டு போனாங்க. இப்போது அண்ணாமலை அவர்களை 2025 அதிமுக கூட்டணிக்காக அவர் வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து இறக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. கோஷ்டி பூசுகள் நிறையா இருக்குது. அவர் வந்து ஓரம் கட்டப்பட்டாங்க, அவர் செய்ய நினச்சி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்க, நிதின் நபீன் அவங்களை பார்த்து ஒரு 5 பக்க கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. என்னென்ன கோஷ்டி பூசல் இருக்குது, யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவங்களும் சந்திக்கிறதா இருக்காங்க. என்ன பிரச்சனை அண்ணாமலை அவங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா? இன்னொரு 2வது என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணாமலைக்கு பாஜக தேவையா இல்லை பாஜகவிற்கு அண்ணாமலை தேவையா தமிழக பாஜகவுக்கு? நான் ஒன்று தான் சொல்லுவேன். இது அண்ணாமலை அவர்களே இப்போது ஏர்போர்ட்டுக்கு கிளம்பும்போது சொன்னது தான். ஒரு 2 நாள் பொறுமையாக இருங்கண்ணா, நான் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேங்கண்ணான்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு தான் கிளம்புனார். ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் தட் டைம். அந்த 2 நாள் இன்னும் முடியலை. அந்த 2 நாள் முடிஞ்சு அவரே ப்ரெஸ்ஸுக்கு டெஃபினட்டாக உட்காந்து விழாவரியாக பேச தான் போகிறார். அப்போது உங்களோட சேர்ந்து நானும் எல்லாமே தெரிஞ்சுப்பேன். ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாஜக காரியகர்த்தா ஃப்ரம் day 1 until now. எனக்கு எல்லாருமே என்னுடைய தலைவர்கள் தான். எனக்கு மேலே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. நான் வந்து கட்சியில் சேர்ந்தபோது மேடம் தமிழிசை அவர்கள் தான் அப்போ தலைவர். அதுக்கப்புறம் எல் முருகன் ஐயா வந்தார், அப்புறம் அண்ணாமலை ஐயா வந்தார், இப்போது நயனார்ஜி இருக்கார். நான் என்றைக்குமே கரிகால கட்டப்பா மாதிரி அது கட்டப்பா எப்போதுமே சொல்லுவார், அந்த 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 த்ரோனுக்கு நான் வந்து கட்டுப்படுறேங்கிறது. அதுதான் நான் மத்திய தலைமை பாஜக தலைமைக்கு நான் கட்டுப்படுறவோ. அது அந்த பதவிக்கு யார் வந்தாலும் அந்த தலைமைக்கு நான் கட்டுப்படுறவோ. என்னைக்கும் நான் ஒரு காரியகர்த்தா. எனக்கு நான் பாஜக உள்ள சேர்ந்ததுக்கு ஒரே காரணம் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிஜி, அவ்வளவுதான். அது மட்டும்தான் ரீசன். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அதுதான் ரீசன். எங்க சித்தப்பா தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன போது கூட மாறலன்னா அப்பவும் நான் பாஜகவில் தான் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் என்னுடைய கோட்பாடு என்னைக்குமே. திஸ் இஸ் மை கொள்கை, இதுதான் என் கோட்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கிற அந்த கெயின் புஷ் வந்து ஹியூமங்கஸ். அதெல்லாம் அதாவது சினிமா, அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. சினிமாலேருந்து அரசியல் ப்ரூவ் ஆயிடுச்சு.
இப்போவும் விஜய் உட்பட சாரிங்க ஐயோ மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அது சொல்லலைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுறது அவங்க ஃபேன்ஸுக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும். ஆனாலும் கரெக்டு தான், அந்த ப்ரோட்டோகால் சொல்லணும். ஒரு முதலமைச்சர்னா மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லணும், நான் ஒத்துக்கிறேன். ஸோ திரு விஜய் அவர்கள் உட்பட இது ப்ரூவ் ஆயிடுச்சு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு ரைசிங் ஸ்டாராக வந்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ கண்டிப்பாக அவருமே பாஜகவை சூஸ் பண்ணது அவர் கொள்கைக்கும் பாஜக கொள்கைக்கும் மேட்ச் ஆச்சு. பாஜகவுமே அவருக்கு அவ்வளோ பொறுப்புகளையும் அந்த 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 அங்கீகாரத்தையும் கொடுத்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட், வெல் ரெட், எஜுகேட்டட் பொலிட்டீஷியன் வித் நோ சினிமா பேக்ரவுண்ட் அந்த மாதிரி தட்டி தூக்கிட்டு போறாரு அப்படிங்கிறது இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் தான். இதனால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆச்சு இன்னைக்கு தேதி 2ஆம் தேதியில இருக்கோமா, 2 days சொல்லியிருக்காரு. 2 daysக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன நடக்க போகுதுங்கிறது வெளியே தான் வரப்போகுது. இது எவ்வளவு நாளைக்கு இதனை மூடி மறைக்க முடியும்? ஆனால் தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான மாநிலம். இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் சுவேந்த அதிகாரி தான் சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் சந்திக்கல. மீண்டும் எலெக்ஷனை அமித்ஷா அவர்கள் எல்லாமே மத்திய தலைமை யோகி ஆதித்யநாத் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றாங்க, 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றாங்க. ஆனால் தமிழகம் அப்படின்றது ஒரு வித்தியாசமான மாநிலமாக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் நான் அம்மாவுக்கு போட்டேன், நான் கலைஞரையாக போட்டேன், நான் உதயசூரியனுக்கு போட்டேன். சின்ன அப்படின்றது பாஜக சின்ன அப்படின்றது இன்றைக்கி தமிழகம் முழுக்க வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த வருவடை பண்ணுறதுக்கு ஒரு லீடர்ஷிப் ஃபேஸ் எப்பவுமே தமிழகத்தில் தேவை இருந்தே ஆகணுமே. ஆனால் பாஜக கொள்கையை பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்காங்க. இது எப்படி மேம் தமிழகத்தில் ஓவர் கம் பண்ண போறோம்? அப்படி பார்த்தா பெங்கால்ல கூட ஸ்டேட் பிரசிடென்ட் வேற, மம்தா பானர்ஜியை ஃபைட் பண்ண சுவேந்து அதிகாரி வேற. ஆனா பெங்கால்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பங்களாதேஷிங்களுடைய ஊடுருவல் நிறைய. அது நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப பெருசு. நிச்சயமா அது அந்த சினிமா காமராஜருக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா சினிமாலேருந்து வரவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ இப்போ திரு விஜய் அவர்களுக்கு சுனாமி மாதிரி இந்த சேஞ்ச் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு சிங்கிள் ஃபேக்டர் அவருடைய ஃபேஸ் வேல்யூ. ரெண்டாவது, ஈஸியா போய் ரீச் ஆன சின்னம் விசில். இட் வாஸ் சோ ஈஸி டு கனெக்ட். அவர் வேற பாட்டெல்லாம் பாடிட்டார், விசில் போடு பிகில். ஏற்கனவே அவரோட அந்த விசிலுங்கிறது ரொம்ப கனெக்டட் விஜயோட. அவர் ஃபேஸ் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சின்னம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சின்னம் இன்னைக்கு தாமரைங்கிறது எல்லா பக்கமும் பரவி இருந்தாலும் அந்த ஃபேஸ், யார் அந்த ஃபேஸ், கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஃபேஸாக தான் வந்துகிட்டு இருக்காரு. நான் இருக்காருன்னு தான் இன்னி வரைக்கும் சொல்றேன். ஏன்னா நாளைய நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆஸ் ஆஃப் டுடே டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு ஃபேஸ் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அண்ணாமலையை தான் சொல்லுவாங்க. அதை நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜக எந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில்ங்கிறது ஃபெனாமினல். ஒரு 3 yearsல அந்த மாதிரி ஒரு ஃபெனாமினல் ஒருத்தர் கிரியேட் பண்ணார்னா யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தட் கிரெடிட். பட் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாட் ஆஃப் இன்சைட் இன்ட்ரின்சிக் லுக்கிங் இஸ் ரிக்வயர்ட். அது பாஜக நிறைய செய்யும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது தடவை எலெக்ஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ண மெஜாரிட்டி கிடைக்கல லோக்சபாவில். என்ன 350 400லாம் சொன்னாங்க. நிதர்சனம் வந்தது என்ன எல்லாருக்கும் தெரியும். 240 எப்படி வந்தது, அதுக்கப்புறம் கூட்டணி எப்படி ஆட்சி அமைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனால பாஜக சளைச்சு போல. பாஜக எப்போதுமே அந்த ரீவேம்ப், ரீகூப், ரீஜெனரேட்ல பெரிய ஆளுங்க. இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும்னு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு எல்லா ஸ்டேட்லேயும் எலெக்ஷனை ஜெயிக்க ஆரம்பிச்சாச்சு. முனிசிபல் லெவல்லேருந்து ஸ்டேட் எலெக்ஷன் வரைக்கும் ஜெயிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ தமிழ்நாட்டிலையும் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் போக வாய்ப்பே இல்லை. என்ன தமிழ்நாடுங்கிறது ஒரு வித்தியாசமான இது ஒரு மிருகம். இந்த மிருகத்தை ஈஸியாக அடக்கிட முடியாது. இங்கே கொண்டு நீங்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிற கட் பேஸ்ட் மாடலை கொண்டு தமிழ்நாட்டில் வைக்க முடியாது. யூபியில் பண்ணதை, பீகாரில் பண்ணதை, வெஸ்ட் பெங்காலில் பண்ணதை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணணுங்கிற கோர்ஸ் கரெக்ஷன் கண்டிப்பாக மத்திய தலைமை யோசிப்பாங்க. எங்களெல்லாம் விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 50 வருஷம் வெஸ்ட் பெங்காலில் இருந்த ஒரு விஷயத்தை, ஒரு மைண்ட் செட்டையே வீழ்த்தி இன்றைக்கி 208 சீட்டு கொண்டு இன்றைக்கி அங்கே அந்த பார்டர் அப்படி செக்யூர் பண்ணி இன்றைக்கி அங்கே கொண்டு நிறுத்தி வச்சுருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
எங்கேயோ ஒரு கோர்ஸ் தவறா போயிருக்கு, அந்த கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கும். ஒருவேளை இப்போ இவங்களுக்கு ஒரு 10 வருஷம் பவர் கேட்குறாங்க, மாநிலத்தில் என்னென்ன பொறுப்புகள்லாம் போடணும் அப்படின்றது மாநிலத்தில் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கேட்குறாங்க, ஒரு நாட்டோவில் வீட்டோ பவர் மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பவர் இவங்க கொடுத்தா எல்லா மாநிலத்திலையும் தலைவர்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. தட்ஸ் வாட் ஐம் சேயிங், இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ரீஜனல் பார்ட்டியை நடத்துறதுக்கும் ஒரு நேஷனல் பார்ட்டியை நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸ் பண்ணுற மாதிரி எடுத்தேன் கவுத்தேன்னு பாஜக முடிவு எடுக்காது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பண்ணுற மாதிரியும் எல்லாத்துக்கும் பாலிட் பியூரோ அப்படின்னும் பாஜக போகாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வழி தான் பாஜக போகிற வழி. அந்த வழியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. உண்மை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது போய் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அதுக்காக நாங்கள்லாம் எஃபர்ட்டே போடலைன்னு சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஒரு காரியகர்த்தாவும் 300% எஃபர்ட் போட்டிருக்கோம். பட் சம்வேர் சம்திங் வென்ட் ராங். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பாஜகவை அடிச்சுக்க ஆள் கிடையாது, அது எனக்கு தெரியும். இப்போதைக்கு அந்த கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இது வரைக்கும் தமிழக அரசியல் ஒரு 67க்கு அப்புறம் இரு கட்சிகளுக்கு இடையில தான் அந்த போட்டி அப்படின்றது இருந்தது. திமுக அதிமுக அப்படிதான் இருந்தது. இப்போது நேற்று விஜய் அவர்கள் பேசுவோம் வந்து இதுக்கப்புறம் எங்களுக்கு எதிரியே கிடையாது தான் சொல்ல மாட்டேன், தாவேக்காக்கும் திமுக தான் போட்டி அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 கட்சிகள் தான் போட்டி இருக்க போதா இல்லை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அடுத்த அரசியல்? அவர் ரொம்ப நாளாக இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கேம்பெயின் போது இது நான் கேம்பெயினில் கொடுத்த ஸ்பீச்சுக்கும் நேற்று கொடுத்த ஸ்பீச்சுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்போ கொடுத்த அதே விஷயங்களை தான் இப்போவும் பேசினார். என்ன எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு அட்வான்டேஜ், அவர் முதலமைச்சராக நின்றுக்கிட்டு பேசினார். அப்போது வெறும் ஒரு வேட்பாளராக நின்று பேசினார். இன்றைக்கி முதலமைச்சராக நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே தவிர்த்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்பீச்சில் இல்லை. திமுகவுக்கும் தாவேக்காக்கும் அப்போல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லையே, அப்போத்துலேருந்து இதே தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் தேர். சொன்ன எல்லா விஷயங்களும் திருப்பி அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாரு, ஏன் நான் கோட்டு சொல் போடக்கூடாதா அப்படின்னு யாருமே தடுக்கலையே. நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டுக்கிட்டு நீங்கள் சிஎம்மாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக இருங்க, நோ ப்ராப்ளம். அதை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அதை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறவங்களை எதுக்கு நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்? நான் என்ன சொல்கிறேன், டூ வாட் யூ திங்க் இஸ் ரைட் ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுங்கிற அதில் ஃபோக்கஸ் போகலாமே. இந்த 2500 எப்படி போட போகிறேன், கோட் சூட் போடுறது இருக்கட்டும், 2500 நான் மக்களுக்கு எப்படி கொடுக்க போகிறேன், எப்படி நான் லா அண்ட் ஆர்டரை திருப்பி பழைய மாதிரி கொண்டு வர போகிறேன், சேஃப்டி தமிழ்நாட்டுக்கு, எப்படி இந்த கஞ்சாவை ஒழிக்க போகிறேன், எப்படி இதெல்லாம் கஜானா காலின்னு சொல்கிறீங்க, எப்படி அதை நான் திருப்பி சரி பண்ண போகிறேன், இதை பற்றிலாம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறத விட்டுட்டு நான் என் கோட் சூட் போடக்கூடாதா, நான் எதுக்கு வேண்டாமே அந்த ரெட்டோரிக், எதுக்கு அந்த ரெட்டோரிக்கெல்லாம் வேண்டாம். ஒரு மாற்றம் வேணும் தானே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு. நீங்கள் திருப்பி அதே ரெட்டரிக் பேச போறீங்கன்னா அப்போ உங்களுக்கும் அந்த 2 கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ போட்டின்றது யாருக்கும் யாருக்கும் அடுத்து இருக்க போதும் மேம். இப்போதைக்கு போற்றி இல்லாமல் சிஎம் ஆயிட்டாரு, இனிமே தான் பார்க்கணும். இப்போதைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் இஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இப்படி ஒரு சட்டமன்ற வரும்னு எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா இல்லை. ஆனா டெஃபினட்டா இப்போ யங்ஸ்டர்ஸ், எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. யங் பீப்புள் இன்னைக்கு ஆட்சியிலையோ எதிர்கட்சியிலையோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கடந்த 20 நாளில் ஒன்றும் பெருசாக மாறிடல, ஒன்றும் பெருசாக மாறலை. ஆனால் அப்படியே தான் இருக்க போகுதா இல்லை ஏதாவது மாற்றம் வரப்போகுதாங்கிறதும் இன்னைக்கு நான் சொல்ல முடியாது, நான் ஜோசியா கிடையாது. ஆனால் யங் பீப்புள் டேக்கிங் டு பாலிட்டிக்ஸுங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். அது டெஃபினட்டாக ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் வந்திருக்கு இல்லைங்களா தமிழக அரசியல் ஹிஸ்ட்ரியில். ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சிஎம்மாக யங் ஏஜில் ஜெயலலிதா ஆனாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஷி வாஸ் நாட் டூ ஓல்ட் வென் ஷி பிகேம் சிஎம். பட் அட் த சேம் டைம் சீனியர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க as MLAs and ministers and all that. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கால கம்ப்ளீட் யங் breed of people. ஒன்லி ஓல்டு பர்சன் பார்த்தா செங்கோட்டையன் ஐயா அவர்களை தான் சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் ஒரு யங் குரூப் ஹஸ் டேக்கன் ஓவர். இந்த பக்கமும் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஏவாவேலு இருக்காரு, KN நேரு இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. பட் இங்கேயும் இருக்காங்க. லெட்ஸ் சி, இட்ஸ் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்.
தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் என் கேள்விகளை கேட்டுட்டு தான் இருப்பேன், அது யாராக இருந்தாலும் சரி.